வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, முடக்குவாதத்திற்கு எடுக்கக்கூடிய உணவு வகைகள நம்ம பார்க்கலாம். இந்த பதிவு வந்து முழுமையா பாருங்க. இதுல ஒரு சில விஷயங்கள், அதாவது வீட்டிலேயே நம்ப எடுக்கக்கூடிய மருந்துகளும் சொல்லப்படுகிறது. நம்ம இந்த முடக்குவாதம்ன்றது பார்த்தீங்கன்னா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இது நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து நம்மளுடைய கால் விரல் பகுதி வரைக்கும் வரக்கூடிய ஒரு நிலை. இந்த குளிர் காலத்திலயும், மழை காலத்திலயும் அதிகமா வலி வரக்கூடிய நிலையா நம்ம அதுல பார்க்கலாம். உங்களுக்கு குளிர் அதிகமா இருக்கிற தினங்கள்ல வெளியில செல்லும் பொழுது, காதுல வந்து பஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு மேல இந்த மங்கி கேப் அணிவது மிக சிறந்த ஒரு விஷயமா பார்க்கலாம். அதேபோல ஏசி ரூம்ல வந்து அதிக நேரம் இருப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரத்தம் என்பது கண்டிப்பா அந்த முடக்குவாதம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு, ரத்தம் என்பது சுத்தமா இருக்கணும். அதேபோல மோஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடாது. ரத்தம் சுத்திகரிப்பு செய்ய என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல பார்த்தீங்கன்னா, அருகம்புல் பவுடர் கிடைக்கும். இது காலையில வெறும் வயித்துல ஒரு 1/2 ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து நம்ம எடுக்கலாம். இத நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கலாம். தவறு என்பது கிடையாது. அப்போ எடுக்கும் பொழுது உங்களுடைய ரத்தம் என்பது சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. தேவையில்லாத நச்சு என்பது வெளியேற்றப்படுகிறதுன்னு சொல்லலாம். இந்த அருகம்புல்ல நம்மளுடைய ஸ்கின்ல ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு நிலையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதேபோல சர்க்கரைவியாதிக்கு ரொம்ப நல்லது. இந்த அருகம்புல்ல வந்து நன்மைகள் வந்து மிக அதிகம். இத வந்து இது போல காலையில நேரத்துல வெறும் வயித்துல எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல மாலையில, அதாவது இரவு நேரங்கள்ல உணவு எடுத்த பிறகு உறங்குவதற்கு முன்பாக நாட்டு மருந்து கடையில அந்த கடுக்காய் தோல் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து எடுக்கலாம். தவறில்ல. இது வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா, கன்டினியூவா இத தாராளமா எடுத்துக்கலாம். இது தவறு என்பது கிடையாது. வாரத்துல ஒரு 3 நாள், 4 நாள் தாராளமா எடுத்துக்கலாம். இவ்வாறு எடுக்கும் பொழுது, உங்களுக்கு அந்த பெயினும் கொஞ்சம் குறையுது நம்ப தாராளமா பார்க்கலாம். அதேபோல முடக்கத்தான் வந்து எடுத்துக்கலாம். அத நம்ப சாதாரணமா கீரை நம்ப எப்படி செய்வோமோ, அதே போல கீரையாவும் பண்ணி சாப்பிடலாம். அதேபோல தொகையல் போல எடுக்கிற நிலையிலும் எடுத்துக்கலாம். தப்பில்ல. இது வாரத்துல ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கலாம். அதேபோல பிரண்ட எடுக்கலாம். பிரண்ட வந்து எடுக்கும்பொழுது கொஞ்சோண்டு நம்ம அத கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது, கையில தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு, நீங்க அந்த நெருக்குவது ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லன்னா, நாட்டு மருந்து கடைகள்லயே இந்த பிரண்ட பவுடரும், மொடக்கத்தான் பவுடரும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் அப்படியும் பிளெயினா எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, லேகியமாவும் கிடைக்கும். அதாவது பிரண்ட லேகியம், இல்ல முடக்கத்தான் லேகியம்ன்றது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இது டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்க வேண்டாம். பவுடரா தான் எடுக்கணும். அதாவது லேகியம்ன்றது பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் எடுக்கக்கூடாது. நீங்க பவுடராவே கிடைக்கும். சுடுதண்ணில கலந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. அதேபோல முருங்கைக்கீரை வந்து நீங்க சூப்பாவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, ஜூஸா எடுக்கிறது மிக சிறந்த ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உணவு உண்ட பிறகு எடுத்துக்கலாம் தாராளமா. உங்களுக்கு முடக்குவாதம் இருப்பவர்கள், இந்த முருங்கைக்கீரை வந்து எடுக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு உடம்புல வந்து ஒரு மாறுதல் தெரியக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். அதேபோல ஆர்யா ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஒரு 3 மாசத்திலேயே கண்டிப்பா குறையக்கூடிய ஒரு நிலைய நீங்க தாராளமா பார்க்கலாம். நம்ம இப்போ இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் உணவு எடுப்பதற்கு முன்பாக, நம்ம இப்போ இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆர்யா ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கலாம். அதன் பிறகு ஒரு 3 மாதம் கழித்த பிறகு நீங்க ஆர்யா ஃபேக்ட் பார்க்கும் பொழுது, கண்டிப்பா இதுல குறைஞ்சிருக்கும். முருங்கைக்கீரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயன் வந்து இந்த முடக்குவாதத்திற்கு உண்டு. அத தாராளமா நீங்க கன்டினியூவா எடுக்கலாம். அதேபோல நெல்லிக்காய் பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய போன வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ப சொல்லலாம். அதேபோல அமுக்குரா பவுடர் வந்து கிடைக்கும்.
நாட்டு மருந்து கடையில. அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சுடுதண்ணில கலந்து எடுத்துக்கலாம். எல்லாமே ஒண்ணா எடுக்க வேண்டாம். நீங்க இப்போ முடக்கத்தான் இன்னைக்கு சட்னி சாப்பிடணும்னா, இது இன்னைக்கு போதும். பிரண்ட மறுநாள் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே டைம் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதேபோல நம்ப குளிக்கிறதா இருந்தாலும், குடிக்கிறதா இருந்தாலும் நீர் சுடு தண்ணி தான் எடுக்கணும். அந்த முடக்குவாதம் பிரச்சனை இருப்பவர்கள் சுடு தண்ணீல தான் குளிக்கணும் கண்டிப்பா. நீங்க பச்சை தண்ணீல குளிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வலி அதிகமா வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். வலி உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா எதுவும் இல்ல. இப்படி கைகள மடக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மேடான ஒரு பகுதி தெரியும். இந்த இடத்துல ஒரு அழுத்தம் குடுக்கலாம். ஒரு 21 எண்ணிக்கை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். காலையில, மதியம், இரவு. இது போல அழுத்தம் குடுக்கும் பொழுது, இந்த கையில அழுத்தம் குடுக்கணும். இது போல அழுத்தம் குடுக்கும் பொழுது, உங்களுடைய அந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மேடு தெரியும். இது ஒரு வலி நிவாரண புள்ளியா பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல வலி வருந்தாலும், இந்த புள்ளிய நம்ம அழுத்தம் குடுக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பாயிண்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம். நம்ப இப்போ சொன்ன பதிவு உங்களுக்கு புடிச்சு இருந்ததுன்னா, நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேபோல அந்த பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. இது புடிச்சு இருந்ததுன்னா, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், யோகா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு கமெண்ட்ஸ்ல கேள்வி கேளுங்க. நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம்.